காவேரியோட குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து பத்திரப்பதிவுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வேற ஒரு குடும்பம் அங்க வராங்க. இந்த மாரி வந்து சந்தானத்தோட 2வது ஒய்ஃப் நான் தான். அவரு வந்து வெளிநாட்ல இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நானும் அவரும் சந்தோஷமா வெளிநாட்ல தான் இருந்தோம். அதனால தான் அவரு இங்க வரவே மாட்டாரு. எப்பாவது ஒரு வாட்டி தான் இங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. யார பார்த்து என்ன சொன்ன? அப்படின்னு சொல்லி கை ஓங்க வராங்க. எல்லாருமே தடுக்குறாங்க அவங்க. இங்க பார் என் புருஷனுக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி. அடுத்த பொண்டாட்டி ஆகவே முடியாது. எக்காரணம் கூட அவர் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து இங்க பாருங்க இதுதான் உண்மை. நாங்க அவரோட குடும்பம் தான். இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம் தான். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே எங்களுக்கு சொந்தம். சட்டப்படி நாங்க இத எதிர்கொள்வோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இங்க பாருங்க நீங்க தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாமாவ பத்தி எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் சொல்றாரு. உடனே வந்து இங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா எங்களோட குடும்பம் எல்லாம் வெளிநாட்டில தான் இருந்தது. வெளிநாட்டில தான் எங்கள வந்து குடும்பத்த வச்சிருந்தாரு. அவர் இங்க ஒரு குடும்பம், வெளிநாட்டில இருக்க குடும்பமும் எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தான் தெரியாது அப்படின்னு மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கதறி கதறி அழறாங்க சாரதா. இப்படி பழி போடுறாங்களே என் புருஷன் மேல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கலாம் யாரு? மரியாதையா சொல்லிடுங்க. எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. இங்க பாரும்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே வந்து நான் உன் சித்திம்மா அப்படின்றாங்க. வாய மூடுங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க கங்கா. உடனே எல்லாருமே டென்ஷனா பயங்கரமா கத்துறாங்க. இவங்களும் அவங்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. வந்து நம்ம பாட்டியும் வந்து இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்களே, என் புள்ள நல்லவன். அவன போய் இவ்வளோ மோசமா சொல்றீங்களே, இறந்து போன ஒருத்தன பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. பெரிய சண்டையில முடியுது இந்த பிரச்சனை. அடுத்து வந்து இங்க பாருங்க என்கிட்ட ஆதாரம் இல்லாம நாங்க ஒண்ணும் பேசல. இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா சந்தானம் கூட இருந்த ஃபோட்டோஸு, அவங்க எல்லாம் ஃபேமிலியோட வெளிநாட்டில இருந்த மாரி எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப தெரியுதா அவர் எங்க கூட எப்படிலாம் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே எங்களுக்கும் அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் சொல்றாங்க. எல்லாரும் சொன்னோனே வந்து சாரதா பயங்கரமா அழுறாங்க. இது நான் உண்மை இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க என்ன ஃபோட்டோ காட்டினாலும் என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. காவேரி எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம். நாங்க இங்க தான் இருப்போம். இந்த வீட விக்கிறதா இருந்தா எங்ககிட்ட கேட்டு தான் நீங்க பண்ண முடியும். இந்த வீடு எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம தவிக்கிறாங்க எல்லாருமே. இங்க வந்து காவேரி அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து நீங்க என்ன பண்ணாலும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்கள பொறுத்தவரைக்கும் என் அப்பா வந்து எந்த துரோகமும் பண்ணல. உங்களால முடிஞ்சா என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஊர் பஞ்சாயத்த கூட்டுறாங்க. அப்போ ஊர் பஞ்சாயத்துல வந்து இந்த மாரி வந்து சந்தானத்துக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபோட்டோஸையும் காட்டுறாங்க. இதெல்லாம் நம்புற மாரியே இல்ல. ஃபோட்டோஸ்லாம் எப்படி வேணாலும் எடிட் பண்ணாங்க. இவங்கலாம் பொய் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அப்போ வந்து ஒரு வேளை உண்மையா இருந்தா என்ன பண்றது? அதனால இப்ப வீட விக்க முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் வந்து வந்து தீர்மானம் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இவங்க எவ்வளோ மோசமானவங்க நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து எல்லாருமே என்ன பண்றது நம்ம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி பயங்கரமா அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. என் அப்பா எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்க. அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் காவேரி. இங்க பாருங்க நீங்க எங்க அப்பாவ பார்த்ததில்ல. ஆனா நான் சொல்றேங்க. எனக்கு நீ இந்த ஒண்ண தான் நான் பார்க்குறேனே காவேரி. உன் அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு எல்லாரும் சொல்லியிருக்கீங்கல்ல. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அவங்க சொல்றதெல்லாம். சீக்கிரமாவே இதில இருக்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அவங்க யாருன்னு நான் நிரூபிப்பேன். உனக்காக நான் எல்லாமே செய்வேன் காவேரின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு சொல்றாரு விஜய். விஜய் அப்படி சொல்லிட்டு அழறாங்க காவேரி. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. இங்க பாரு காவேரி, நீ அழவே கூடாது. தைரியமா இருக்கணும். இந்த டைம்ல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். நெறைய பிரச்சனைகள் இந்த டைம்ல தான் வரும். நான் இருக்கேன் காவேரி உனக்கு. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்றாரு. விஜய் அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாம இருந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை தீரும். நீ தன்னம்பிக்கையோட இருக்கணும். அப்பதான் உன் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நீ ஆறுதல் சொல்ல முடியும். சரியா? அப்படின்னோனே சரிங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன ஆளுங்க? என்ன எதுக்காக இங்க வந்திருக்காங்க? என்ன ஃபேமிலி? அவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எல்லா விஷயத்தையும் இந்த விஜய் கண்டுபிடிப்பேன். அதே மாரி இந்த பஞ்சாயத்துல சொன்ன மாரி சீக்கிரமாவே வந்து இத கண்டுபிடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கே நம்ம போறோம். சரியா? உன் அப்பாவோட மேல வந்து விழுந்த பழிய நான் துடைக்கிறேன் காவேரின்னோனே, நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் காவேரி சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படின்னோனே, நம்பிக்கை இருக்கு விஜய் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன? கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து அவரோட தோள் மேல சாய்ச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு விஜய்.